ரெடியா கிளம்பியாச்சா? இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் டாமுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம குயின்ஸ் பிரசலவடி மஸ்ஜித் தானா போகிறோம். மஸ்ஜித் தானாவில் இன்னைக்கு சரோஜா பாட்டிக்கு பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்களோட அன்பான பேத்தி எல்லாரும் துர்கா, லிவியா, ராஜி, காமினி, அல்லி, உமா, ரச்சு இவங்க எல்லாரும் 7 பேர பிள்ளைகளும் சேர்ந்து அவங்க அன்பான பாட்டிமா சரோஜா பாட்டி அம்மாவுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இவங்க பேர பிள்ளைகள் எல்லாரும் கொடுத்த கிஃப்ட்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம தாமான் டத்தோ தம்பி சிக்காரிம் பயரும்போட் மஸ்ஜித் தானா மலக்காவில் போய் நம்ம சூப்பராக சரோஜா பாட்டிக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் செஞ்சுட்டு வரலாமா? ஓகே, வாங்க போகலாம். பார்த்து படி. வணக்கம்மா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பிறந்த நாள் உங்களுக்கு. அப்புறம் காலையிலேருந்து எப்படி போயிட்டு இருக்கு பிறந்த நாள்? ஜாலியாக போயிட்டு இருக்கா? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்காக நாங்கள் குயின்ஸ் படத்தில் வந்திருக்கோம். உங்களுக்காக கிஃப்டை தாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, வாங்கிக்கிறீங்களா? ஓகே, ஓகே, கிஃப்ட்லாம் வாங்கிட்டீங்க. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? கிஃப்ட்லாம் பிடிச்சிருக்கா? குயின்ஸ் பர்ஸை சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட்லாம் உங்களுக்கு யார் அனுப்பியிருப்பா? இந்த பர்ஸ்லாம் யார் அனுப்பியிருப்பா? சரோஜா அம்மாவுக்கு யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? சொல்ல முடியுமா யார் அனுப்பியிருப்பா இதுன்னு? யாரு? இல்லையே, அந்த பேர் இல்லையே. யாரா இருக்கும்? கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்களை ரொம்ப 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 பிடிச்சவங்க. அவங்க சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு எல்லாமே அவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. யாரா இருக்கும் சொல்லுங்க. யாரு? துர்காவா? அந்த பேரும் இல்லையே. ஓகே, இந்த பாட்டு உங்களுக்காக போட சொன்னாங்க. இந்த பாட்டை கேட்டுட்டு யாரா இருக்குன்னு சொல்லுங்க. யாரா இருக்கும்? இந்த பாட்டு யாருக்கு பாடுறதுன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும்ல? தெரியுதா? அவங்க சொன்னாங்க எங்க அன்பான பாட்டிமான்னு சொன்னாங்க. ஓ, கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாரு? சிச்சிகாவா? ஒரு பேத்தி இல்ல, ஒரு பேர பிள்ளை இல்ல, 7 பேர பிள்ளைகள் சேர்ந்து உங்களுக்காக இன்னைக்கு இந்த சர்ப்ரைஸ் அனுப்பி இருக்கிறாங்க. நீங்க சொன்ன பேர் எல்லாமே துர்கா சொன்னீங்க, ரச்சு சொன்னீங்க. என்ன பேர் சொன்னீங்க? துர்கா, லிவியா, ராஜி, காமினி, அல்லி, உமா, ரச்சு இவங்க எல்லாருமா சேர்ந்து எங்க அன்பான பாட்டியம்மா எங்களுக்காக இவ்வளோ நாளும், எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எங்களுக்காகவே வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்க கூட எங்க ஞாபகம் இல்லாம அவங்க இருந்ததே இல்லை. அதே போல அவங்க ஞாபகம் எங்களுக்கும் இருக்கு. எங்க பாட்டிமா எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லியிருக்காங்க. பாட்டி, நீங்க உங்க லைஃப்ல நிறைய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்களா? ஆமாவா? ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாமல் வாழ்க்கையில் பேத்திங்களுக்கு வந்து பார்க்க முடியுமா? பேத்தி வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா எவ்வளோ ப்ராப்ளம் பார்த்துருப்பீங்க. ஆமாவா இல்லையாம்மா? ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் உங்கள் கிராண்ட் சில்ட்ரனோட அவங்களோட வாரிசுங்களோட நீங்கள் சந்தோஷமாக விளையாடணுமா, சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பேர பிள்ளைங்க சந்தோஷமாக இருப்பான். அவங்கெல்லாம் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா பாட்டிமா நீங்கள் இருக்கீங்களே எங்கள் பின்னாடி அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? எப்போதுமே எதையும் யோசிக்காம சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் நாங்கள் இருக்கோம், நீங்கள் சந்தோஷமாக இருங்க பாட்டிமா.
இது நாள் வரைக்கும் நீங்கள் எங்களை பார்த்தத வரை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை சந்தோஷமாக நாங்கள் பார்த்துக்குவோம். சந்தோஷமாக இருங்க பாட்டிமா, எங்களோட சரோஜா பாட்டிமான்னு சொல்லியிருக்கிறாங்க. சந்தோஷமா உங்களுக்கு? நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இன்றைக்கி உங்கள் 7 பேர பிள்ளைகிட்டேருந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் வரணும்னு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கவே இல்லையா? எதிர்பார்க்கலனாலையும் அந்த இடத்துல அம்மா விட பாட்டிமாவை தான் ரொம்ப பெண் பிள்ளைகளுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி தான் உங்கள் பேர பிள்ளைகளும் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் இருக்கிறப்ப 100 என்னம்மா 120 வருஷம் கூட இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்களோட சந்தோஷமாக எப்போதும் இருக்கணும். வேற என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பாட்டிமாட வாக்கு, பாட்டிமாட ஆசீர்வாதம் எப்போதும் என் பேர பிள்ளைகளுக்கு இருக்குன்றீங்க. கண்டிப்பாக இதே போல் எப்போதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கு. ஒரே விஷயம்தான் உங்கள் பேர பிள்ளைகள் உங்கள்கிட்ட சொன்னது, பாட்டிமா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷம் மட்டுமே எங்கள் பாட்டிக்கு நிரந்தரமாக இருக்கணும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. கடந்து வந்ததை யோசிக்க வேண்டாம். இனி இருக்கிற காலத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் பாட்டிமா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதே போல் நாங்களும் குயின்ஸ் வரிசையில் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்காக உங்கள் பேர பிள்ளைகள் சூப்பரான ஒரு கேக் வர கொடுத்துருக்காங்க. நம்ம கேக் கட் பண்ணுவோமா? ஓகே. Happy birthday to you. 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 Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. அந்த வானுக்கு 2 தீபங்கள், அவை சூரிய சந்திரனே. என் வாழ்வுக்கு 2 தீபங்கள், என் தாயோடு தந்தையரே.
ஓகே பாட்டிமா, எத்தனை வயசுன்றது பெரிய விஷயமே இல்லை. வயசு வந்து அவங்க சொன்னாலும் நான் சொல்ல போகிறதில்ல. வயசுன்றது ஒரு எண். ஆமாங்களா இல்லையா? அது வருஷம் வருஷம் வரும், போய்கிட்டே இருக்கும். இருந்தாலும் இது வரைக்கும் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருந்தீங்களோ இதே போல் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் இந்த சந்தோஷம் எப்போதும் பேர பிள்ளைகளோடும், கொள்ளு பேர பிள்ளைகளோடும், பிள்ளைகளோடும் எப்போதும் நிலைச்சி இருக்குன்னு சொல்லி குயின்ஸ் பசிலி நாங்கள் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். தேங்க்யூ.